மாவட்டம் செருதூரில் பார்வையிட்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீனவர்களுடன் கலந்துரையாடி வருகிறார். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் பாலமுத்துமணியிடம் கேட்கலாம். பாலமுத்துமணி, விவரங்கள். நிச்சயமாக நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு 2 நாள் சுற்றுப்பயணமாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி நேற்று வருகை தந்த நிலையில இன்று முதலாவதாக வேளாங்கண்ணி பேராலயத்துல சிறப்பு பிரார்த்தனை செய்து தொடர்ச்சியாக செருதூர் மீனவ கிராமத்தில் உள்ள வெள்ளையாற்று பகுதியின் முகத்துவார பகுதியில் பார்வையிட்டு மீனவர்களிடம் கோரிக்கையை கேட்டறிந்தார். குறிப்பாக அந்த வெள்ளையாற்று முகத்துவார பகுதியில மணல் திட்டுகள் அதிக அளவு தேங்கி மீன்பிடி தொழில் செய்ய முடியாமல் மீனவர்கள் தவிப்பதாகவும் அதற்கு தமிழக அரசு சார்பில் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதியை கூடுதல் படுத்தி தர வேண்டும் என்ற ஒரு பிரதான கோரிக்கை அவர்கள் முன்வைத்துள்ளார்கள். அது மட்டுமின்றி மீனவர்கள் தொடர்ச்சியாக இலங்கை கடற்படைகளால் பாதிக்கப்படுவதால் அதற்கான நடவடிக்கையும் எடுப்பதற்கான முயற்சி எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மீனவர்கள் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்திய நிலையில மீனவ பெண்களும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார்கள். தொடர்ச்சியாக நம்பியார் நகர் பகுதியில் உள்ள அந்த மீனவ கிராம மக்களை சந்தித்து அவர்களுடன் கலந்துரையாடி வருகிறார். அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது அந்தனப்பேட்டை பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் விவசாய சங்க பிரதிநிதிகள், வணிகர்கள் மட்டுமின்றி மாணவ மாணவிகள் உள்ளிட்டோரை சந்தித்து பல்வேறு கோரிக்கைகள் மற்றும் அவர்களுடைய பிரதான கோரிக்கைக்கான மனுக்களை எடப்பாடி கே பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பெற உள்ளார்கள். தொடர்ச்சியாக அவருடைய வருகையை முன்னிட்டு நாகப்பட்டினம் மாவட்டம் முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு பல்வேறு பகுதியில் இருந்து அதிமுக தொண்டர்கள் மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகள் அங்கு கூடியுள்ளார்கள். மீனவ கிராம மக்களை குறிப்பாக சந்தித்து அவர் தற்பொழுது உரையாற்றி வருகிறார் என்பது உள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலமுத்துமணி.